பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறார் என்று விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலே கூட உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நேற்று இரவு வரைக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்தீர்கள், எந்தெந்த பிரச்சனையில கடந்து போனீர்கள், எங்கும் ஒரு போராட்டமாய் ஒரு விடுதலையற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்கள். எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எத்தனையோ சூழ்நிலைகளை அவர் இதுவரைக்கும் மாற்றிதான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இன்று முதல் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பலனும் சமாதானமும் ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, சமுதாயத்திலே, ஜனங்கள் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மத்தியிலே எங்க திரும்பினாலும் பலன் குறைந்திருக்கிறது, சமாதானம் குறைந்திருக்கிறது, ஆசீர்வாதம் குறைந்திருக்கிறது. காரணம், உலகம் எங்கிலும் பாவம், எங்கும் பிசாசுடைய போராட்டம், போட்டிகள், பொறாமைகள், விரோதங்கள், பகைகள், சண்டைகள். இன்னைக்கு பாவங்கள் பெருகி இருக்கிறது, வியாதிகள் பெருகி இருக்கிறது, கடன் பெருகி இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லை, இழப்பு, பலன் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. எங்கு போவது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனாயிருக்கிறார், என் பலனாகிய கர்த்தாவையுமே அன்பு கூறுவேன் என்று சொல்லி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தரே என் பலன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் பலன் கொடுக்க முடியும். எத்தனை போராட்டங்கள், பலவீனங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், ஆத்துமாவிலே பலவீனம் வந்தாலும், வேதம் சொல்லுகிறது 138:3 என் ஆத்துமாவிலே பலன் என்னை தைரியப்படுத்துகிறீர். சோர்ந்து போக பண்ணுகிற, உடைந்து போக பண்ணுகிற குடும்ப பிரச்சனையில வாழ பிடிக்காமல், கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், எந்த விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆத்துமாவை பிசாசு சோர்வடைய பண்ணும் பொழுது கர்த்தர் பலன் கொடுத்து தாங்குகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பலன் கர்த்தர் கொடுப்பார். ஒரு வியாதி மத்தியிலே நீங்கள் இழந்து போன பலனை திரும்ப கொடுப்பார். சவிக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பலனை அவர் அவர் முழுமையாய் நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, அவருடைய பலவீனங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால அவர் பலனாய் நம்மை விரும்புகிறார். அவருடைய சித்தம் அதுவே. அது மாத்திரமல்ல, சமாதானக்காரனர். யோவான் 14:27 சொல்லுகிறது, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றார். அவர் தான் நமக்காக, சமாதானத்துக்காக இன்றைக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்பி வாருங்கள். உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற, உங்கள் பலனை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பொய்யான வாழ்க்கை விட்டு, மாயமான வாழ்க்கை விட்டு, பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனையும் சமாதானத்தை மாத்திரமல்ல ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். வேதனையே இருக்காது. கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளில நடக்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இப்பொழுது ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுப்பார். நீங்கள் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, பலனை கொடுக்கிறவரே, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கால வேளையில கண்ணீரோடு, துக்கத்தோடு, பலவீனத்தோடு, எதுவும் இல்லாத நிலைமையில ஆசீர்வாதத்தை இழந்து, பலனை இழந்து, சமாதானத்தை இழந்து, குடும்ப உறவை இழந்திருக்கிற அவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நோய்களை, பலவீனங்களை சுமந்து எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலத்தால் இடை கட்டுகிறவராய் வெளிப்பட்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை நீர் சிலுவையிலே சுமந்து கொண்டதுனாலே, ஏற்றுக்கொண்டதுனாலே
எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரே. ஒரு விசை கூட உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆஸ்வதிக்கப்பட, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சம்பாத்தியம், வியாபாரம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஜனமாய் மாற, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாற, உம்மை நம்பி இருக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாற ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பிறாக. உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.